வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்க. அதாவது தெய்வம் வந்து கிராஃபிக்ஸில் வர மாதிரி முன்னாடி தான் வராதுங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த தெய்வம் நம்மளுக்கு உதவி செய்து பார்த்தீங்களா, அது மூலயமா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம கூட அந்த அம்மா அங்காள பரமேஸ்வரியோ இல்லை முருகரோ சிவனோ ஏதோ ஒரு தெய்வம் நம்மளுக்கு காப்பாற்றுது அப்படின்றத நம்ம நம்பலாம். எப்படின்னாங்க, எனக்கே நடந்த விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க. இப்போ எங்கள் உறவினர் ஒருத்தவங்க, ஒரு லேடி, அவங்களுக்கு அப்படி தான் வந்து காலில் சுகர்னால புண் வந்து அது வந்து கொப்பளம் மாறி அது மாதிரி விரல் எடுக்கிற ஸ்டேஜுக்கு போய் அவங்க இறந்தும் போயிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கும் அதே மாதிரி வந்தது. அதேமாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. 2-3 விரல் எடுத்தாங்க போல இருக்குது. எங்கள் தெருவுலேயும் அதே டைமில் ஒரு அம்மாவுக்கு அதே மாதிரி ஆகி ஒரு 2-3 விரல் எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு சுச்சுவேஷனு. அப்படிலாம் இருக்கும்போது எனக்குமே அந்த நேரத்தில் எனக்கு கட்டி ஒன்று ஃபார்ம் ஆகி அதேமாதிரி எனக்கு அதீத சுகருங்க, பிபி அதிகம், ரொம்ப சுகர் அதிகம். அதனால் வந்து ஹெல்த்து ரொம்ப பாதிக்கப்பட்டு நான் உடம்பு கொஞ்சம் இளைச்சியும் போயிட்டேன். ஆனாலும் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, உடல் இளைச்சிருக்கு அவ்வளோதான், வேறு எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. ஆனாலும் நார்மலாக தான் இருந்தேன் நான். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து கட்டி ஒன்று காலில் வந்து ஃபார்ம் ஆகி பெருசாக பலூன் மாதிரி வீங்கிடுச்சு. அந்த பாதம் அப்படியே என்னென்னா அந்த விரலுக்கு மேலே நடுவில் கட்டி வந்திருக்கு. அந்த முனையே தெரியலங்க. அந்த முனை தெரிஞ்சாலாதான் அதில் எங்கே கட்டி இருக்குது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அப்படியே உருண்டையாக விரல் அந்த பாதம் வந்து உருண்டையாக ஆயிடுச்சு. பயங்கர பெயின். வலின்னா 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 15 நாள் 20 நாளுக்கு மேலே நான் அந்த பெயின் அனுபவித்தேன். பயங்கரமாக பெயின். என்ன பண்ணுறது, டாக்டர்கிட்ட 2 டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, உங்கள் விரல்லாம் வந்து கலர் மாறிடுச்சு, கருப்பாயிடுச்சு, அதனால் உங்கள் விரல்கள் கூட எடுக்க வேண்டிய ஸ்டேஜ் வரலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க. நான் ஒரே வார்த்தை தான் அந்த அம்மாட்ட, அங்காள பரமேஸ்வரி கிட்ட கேட்டேன். ஆத்தா, நான் எதுக்குமே பயப்படலை, நீ இருக்கிறன்ற நம்பிக்கையில் மட்டும்தாம்மா இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீ இருக்கும்போது என் விரலை எடுத்துருவாங்களா அப்படின்ட்டு நான் ஒரே வார்த்தை தான் கேட்டுட்டு கம்முன்னு இருந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து எந்த வேண்டுதலுமே பண்ணலை அந்த அம்மாட்ட கூட. அப்படியே எனக்கு வந்துங்க கட்டி வந்து இது பழுத்து அது உடஞ்சி அது சரியாகி அதுக்கப்புறம் எந்த ஒரு கால் எடுக்கிற எந்த பிரச்சனையும் வரல. எனக்கு எவ்வளோ சுகர் தெரியுமாங்க, 300க்கு மேலே 400 கிட்ட இருந்த ஆளுக்கு நார்மலாக ஆயிடுச்சு. எனக்கு எந்த விரலும் பாதிக்கப்படலை. அந்த மாதிரி ஆகி கொடுத்தா அந்த அம்மா.